Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video la chapter 7 integrals la exercise 7.10 la 8th question வந்து நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து question number 1 ல இருந்து question number 7 நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வீடியோல வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமா வந்து இந்த சம்ஸ்ல இருந்து வந்து பார்க்க ஆரம்பிங்க. ஸோ இப்போ 8th questionல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0 to pi by 4 log of 1 plus tan x dx னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சம்முக்கு இந்த மாதிரி 0 to pi by 4 அப்படின்னு 0 வந்துட்டு நம்மளுக்கு வந்து அப்பர் லிமிட் வேற எதுனா வருது, லோவர் லிமிட் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு என்ன வரலாம்னா ப்ராப்பர்ட்டி 4 வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுல ஒர்க் ஆகுமா அப்படின்றது வந்து ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே ப்ராப்பர்ட்டி 4 வரும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது, பட் வந்து நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்டெக்ரல் 0 to f of x இன்டெக்ரல் 0 to a f of a minus x dx வந்து அப்ளை பண்ணும். ஸோ இப்போ இங்க வந்து என்ன வரும் 0 to pi by 4. அப்போ log of 1 plus tan pi by 4 minus x dx வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து இங்க பார்த்தோம்னா tan a minus b அந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ tan a minus b ஃபார்முலா வந்து என்னது tan a minus tan b by 1 plus tan a into tan b இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ 0 to pi by 4 log 1 plus இதுக்கு பதிலா இங்க வந்து a வந்து pi by 4 b வந்து x. so 1 plus tan pi by 4 minus tan x by 1 plus tan pi by 4 into tan x the whole dx னு வந்து நம்மளுக்கு வரும். so tan pi by 4 அப்படின்றது வந்து என்னது 1. so 0 to pi by 4 log of 1 plus வந்துரும். இங்க வந்து 1 minus tan x by 1 plus tan x வந்து வரும். இங்க tan pi by 4 இருக்குல்ல அது வந்து 1 ஆயிடும். the whole thing into dx னு வந்து வரும். இப்போ LCM எடுத்துக்கலாம். ஸோ 0 to pi by 4 LCM எடுத்தோம்னா 1 plus tan x வந்து வரும். இங்க 1 plus tan x plus 1 இதாவது இங்க வந்து 1 இருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ண வேண்டியது 1 plus tan x ஆல. ஸோ இங்க நியூமரேட்டர் 1 plus tan x வந்துடும். இங்க வந்து 1 plus tan x தான் இருக்கு. ஸோ இன்டூ 1 பண்றோம். ஸோ இன்டூ 1. ஸோ 1 minus tan x dxன்னு வரும். plus tan x minus tan x கேன்சல் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 0 to pi by 4 2 by 1 plus tan x dxன்னு வந்து வரும். ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு, அகெயின் நம்ம வந்து லாக் ஃபார்முலா யூஸ் பண்றோம். log m by n log m minus log n வந்து அப்ளை பண்றோம். ஸோ இது எல்லாமே திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ. ஐன்னு வந்து நேம் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்து ஐன்னு வந்து நேம் பண்ணிட்டு அப்புறமா சம் சால்விங் வந்து வாங்க. ஸோ ஐ ஈக்குவல் டு 0 to pi by 4 இந்த 2 by 1 plus tan x log 2 minus log of 1 plus tan x அப்படின்னு வந்து நான் எழுதுறேன் dx. ஸோ இது வந்து என்னது, இதை வந்து அப்படியே ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஐ ஈக்குவல் டு 0 to pi by 4 log 2 dx வந்துடும் minus 0 to pi by 4 log of 1 plus tan x னு வந்து வரும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஸ்டின். ஸோ விச் இஸ் நத்திங் பட் ஐ. இது வந்து ஐன்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இங்கேயே திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு வந்து போட்டுருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ. அப்போ இங்க 0 to pi by 4 பா 5 pi by 4 வரும். இங்க log 2 dx this is equal to I. minus I இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். so it will become 2i. so 2i is equal to நம்மளுக்கு வந்து ரிமைனிங் என்ன இருக்கும் log 2 இருக்கும். அதை இன்டகிரேட் பண்றோம்.
இங்க வந்து பாத்தீங்கன்னா log 2 வந்து கான்ஸ்டன்ட் வெளியில வந்துரும். ஸோ இதை வந்து வெறும் dx தான் இருக்கும். dx இன்டகிரேட் பண்ணும்போது x வந்துடும். ஸோ log 2 இன்டூ எக்ஸ் வந்துடும். லிமிட் வந்து நம்மளுக்கு 0 to π/4. ஸோ 2i is equal to log 2 வெளியில வந்துடும் π/4 minus 0. ஸோ 2i equal to π/4 வந்து log 2 வந்துடும் இன்டூ log 2. இங்க log பக்கத்துல 2 வரும். ஸோ log 2 வெளியில எடுத்துட்டு எக்ஸோட பிளேஸ்ல π/4 minus 0 சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ ஐ மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 2 இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன். ஸோ i equal to π/4 into 1/2 into log 2 which is π/8 into log 2. ஸோ இதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 9th கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ 9th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இன்டெக்ரல் 0 to 2 x into square root of 2 minus x dxன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to 2. ஸோ இங்க லோவர் லிமிட்ல 0 வருது அப்படின்னாவே வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி 4 வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க என்ன வரும்? 0 to a f of x dx is equal to 0 to a f of a minus x dx வந்து அப்ளை பண்றோம். ஸோ அப்போ இங்க 0 to 2 x இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடலாம்? a minus x. அப்போ இங்க a இருக்கிற இடத்துல 2 இருக்கு. ஸோ அப்போ x இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடணும்? 2 minus x into square root of 2 minus 2 minus x dxன்னு வந்து வரும். ஸோ 0 to 2 இங்க வந்து 2 minus x வரும். இது ஸ்கொயர் ரூட் குள்ள இந்த மைனஸ் சைனை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 2 minus 2 plus x வரும் into dx. ஸோ பிளஸ் 2 minus 2 வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ dx வந்து வரும். ஸோ 0 to 2 2 minus x வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 0 to 2 இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸை ஸோ 2 minus x into x to the power 1/2 dxன்னு வந்து வரும். உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 0 to 2 2 into x to the power 1/2 minus x to the power 1 into x to the power 1/2. ஸோ பேஸ் சேமா இருக்கு. a to the power m into a to the power n. a to the power m plus n வந்து வரும். ஸோ x to the power 1 plus 1/2. The whole thing into dx. So 0 to 2 2 into x to the power 1/2 minus x to the power 3/2 the whole thing into dx னு வந்து வரும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இன்டெக்ரல் 0 to 2 2 into x to the power 1/2 வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு minus x into x to the power 1/2 dx. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? 0 to 2 2 into x to the power 1/2 into minus x to the power 3/2 the whole thing dxன்னு வந்து வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா 2 அப்படியே இருக்கும். இங்க வந்து x to the power 1/2 plus 1 by 1/2 plus 1 வந்துடும் minus x to the power 3/2 plus 1 by 3/2 plus 1 வந்து வரும். 0 to 2 வந்து லிமிட் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இங்க 2 into x to the power 3/2 by 3/2 வரும் minus x to the power 5/2 by 5/2 வரும். 0 to 2 வந்து லிமிட். இப்போ இங்க 2 இருக்கா? இந்த 3/2 நான் மேல கொண்டு வரேன். அப்படி கொண்டு வரும்போது 2/3 ஆயிடும் into x to the power 3/2 minus 2/5 into x to the power 5/2 வந்துடும். ஹோல் இது வந்து லிமிட் வந்து அப்ளை பண்றோம். 0 to 2 லிமிட் வந்து 0 to 2 வந்துடும். ஸோ இப்போ இதுல 4/3 into x to the power 3/2 இருக்கு minus 2/5 into x to the power 5/2 0 to 2 வந்து வரும்.
வந்து லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம், அப்பர் லிமிட். ஸோ 4/3 வந்து 2 to the power 3/2 வரும், -2/5 2 to the power 5/2. இது ரெண்டும் வந்து 2 ஓட அப்பர் லிமிட் அப்ளை பண்ணது, -4/3 0 to the power 3/2 -2/5 0 to the power 5/2 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 4/3 இங்க 2 to the power 3/2 அப்படின்றது வந்து என்னது, 2√2. ஸோ இது எப்படி எழுதலாம், 2 to the power 1 plus 1/2 வந்து எழுதலாம், which is nothing but 2 into 2 to the power 1/2 அர்த்தம். எக்ஸ்போனன்ஸ் ஃபார்முலா வந்து அப்ளை பண்றோம், a to the power m into a to the power n is equal to a to the power m plus n. இதை அப்ளை பண்றோம், அப்படியே ரிவர்ஸ்ல போறோம், இது வந்து வரும். அதை வச்சு நான் 2√2 அப்படின்னு வந்து எழுதியிருக்கேன். -2/5 இங்க வந்து என்ன இருக்கு, இது வந்து எப்படி எழுதுவோம், 2 to the power 2 plus 1/2 அப்படின்னு வந்து எழுதுவோம். அப்போ வந்து 2 to the power 2 into 2 to the power 1/2 வந்து. ஸோ அப்போ எப்படி வரும், 4 into 4√2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து the whole thing -0. இப்போ இந்த 4√2 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் 4√2 இருக்கு. இங்க வந்து சாரி 4 into 2√2 இருக்கு, இங்கேயும் 4 into 2√2 இருக்கு. ஸோ அப்போ அதை காமனா வெளியில எடுத்துடலாமா. ஸோ 2 into 4√2 வந்து 8√2 வந்து வெளியில வந்துடும். அப்போ நம்மளுக்கு பிராக்கெட்ல 1/3 -1/5 வந்து வரும், 0 வரும், அதனால அது விட்டுடலாம் மீதி. ஸோ அப்போ 8√2 இங்க வந்து எல்சிஎம் எடுக்கிறோம் 15. ஸோ இது இன்டூ 5 மைனஸ் இது வந்து இன்டூ 3. ஸோ 8√2 into 2/50. 8 into 2 16√2/50. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் த 9th கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து நம்ம 10th கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ 10th கொஸ்டின், ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா integral 0 to π/2 2 log sin x minus log sin 2xன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதை சால்வ் பண்ண போறோம். இங்க வந்து என்ன இருக்கு, sin 2x ஃபார்முலா என்னது, sin 2x is equal to 2 sin x into cos xன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 0 to π/2 2 log sin x minus log 2 sin x into cos x, the whole thing into dx. So 0 to π/2 வந்து வந்துரும். இங்க 2 log sin x minus இந்த log 2 sin x cos x வந்து நான் எப்படி எழுதுறேன், log 2 plus log sin x plus log cos x ன்னு வரும். log of a dot b இல்லைன்னா the whole thing into dx. ஸோ என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம், log a into b is equal to log a plus log. இது வந்து அப்ளை பண்ணி நம்ம இந்த பார்ட்டை வந்து எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மைனஸ் சைன் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 0 to π/2 2 log sin x minus log 2 minus log sin x minus log cos x dx வந்து வரும். ஸோ இங்க வந்து என்ன இருக்கு, 2 log sin x, இங்க மைனஸ் log sin x. அப்போ என்ன வந்துடும், நம்மளுக்கு 1 வந்துடும். அதாவது log sin x காமனா வெளில எடுக்கிறேன், எடுத்தோம்னா எனக்கு என்ன வரும், 2 minus 1 வந்து வரும், which is 1. ஸோ அப்போ வெறும் log sin x மட்டும் வரும். log sin x minus log 2 minus log cos x, the whole thing into dx. இப்போ இதை தனித்தனியா வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இன்டகிரல் 0 to π/2 log sin x dx minus 0 to π/2 log 2 minus 0 to π/2. இது வந்து dx வந்துடும்.
log cos x dxன்னு வந்து வரும். ஸோ இங்க என்ன இருக்கு 0 to pi by 2 வந்திருக்கா. ஸோ அப்போ இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஐடென்டிட்டி வந்து அப்ளை பண்றேன், ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ யூசிங் 0 to a f of x dx is equal to 0 to a f of a minus x dx வந்து வரும். ஸோ இந்த ஐடென்டிட்டி வந்து நான் அப்ளை பண்ண போறேன். ஸோ 0 to pi by 2 வரும். இங்க log இருக்கா, sin xக்கு பதிலா sin, இங்க என்ன இருக்கு a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு pi by 2. ஸோ pi by 2 minus x dx வந்துரும். மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். 0 to pi by 2 log 2 வந்துரும் minus 0 to pi by 2 log cos x dxன்னு வந்து வந்துரும். ஸோ இப்போ இங்க வந்து என்னது sin 90 minus x. ஸோ இது வந்து என்னது sin 90 minus theta அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். 90 minus theta வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு log cos வந்து வந்துடும். cos x வந்து அப்படியே வந்து இது வந்துடும். 90 minus theta வந்து எந்த குவாட்ரண்ட்ல வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ sin 90 minus theta is cos theta. ஸோ அப்போ இங்க 0 to pi by 2 log cos pi by 2 log cos x dx வந்துரும் minus 0 to pi by 2 log 2 வந்துரும் minus 0 to pi by 2 log cos x dx வந்து வரும். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடும். ஏன்னா ரெண்டுமே ஒரே டேர்ம், மைனஸ் சைன் இருக்கு, இங்க பிளஸ் சைன் இருக்கு. 0 to pi by 2 0 to pi by 2 log இருக்கு cos x dx இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ i ஈக்குவல் டு, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நம்ம i போட்டிருக்கணும், நான் i போடல, இது i வந்து சேர்த்துக்கோங்க. இங்க எழுதுறோம்ல, அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு i வந்து மறக்காதீங்க, i போட்டுட்டு அப்புறமா சம்ம சால்வ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே i தான் வந்து எழுதணும். i ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சம்ம ப்ரொசீட் பண்ணுங்க. எல்லா இடத்துலயுமே வந்து i போடணும். ஸோ இப்போ இங்க i ஈக்குவல் டு மைனஸ் 0 டு pi by 2 log 2 dxன்னு வந்து வரும். ஸோ மைனஸ் log 2 வந்துடும், x தான் வந்து இன்டகிரேட் பண்ணோம்னா x வந்துடும். ஸோ x 0 to pi by 2. ஸோ மைனஸ் log 2, இங்க வந்து pi by 2 மைனஸ் 0. ஸோ மைனஸ் pi by 2 வெளியில வந்துடும், pi by 2 log 2. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஆனா இதோட கம்ப்ளீட் ஆகல, நம்ம இது இன்னமும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ இது எப்படி எழுதுறோம், ஸோ ஃபார்முலா வந்து அப்ளை பண்றோம். ஸோ லாக் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணலாம். log m to the power n, n log m. ஸோ இது வந்து n log m இந்த ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அப்போ இங்க இது எப்படி எழுதலாம், மைனஸ் 1 இன்டூ pi by 2 log 2 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இந்த மைனஸ் வந்து m அப்படி m டு த பவர் n ஃபார்ம்ல நான் எழுதுறேன். ஸோ எப்படி எழுதலாம்னா pi by 2 log 2 the whole power minus 1. ஸோ அப்போ pi by 2 log 1 by 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணலாம், பட் ஆனால் இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஃபார்மேட்ல கொண்டு வந்துட்டு அப்புறமா ஃபினிஷ் பண்ணுங்க சம். 11th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ 11th கொஸ்டின், ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெக்ரல் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மைனஸ் pi by 2 டு pi by 2 வந்து லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்க வந்து நம்ம செவன்த் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். செவன்த் ப்ராப்பர்ட்டி இப்போ மைனஸ் a டு a வந்து லிமிட் இருக்கா, ஸோ அந்த ஃபார்மேட்லயே நம்மளுக்கு வந்து இருக்கு மைனஸ் pi by 2 டு pi by 2. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஈக்குவல் டு i போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் f is even f of minus x is equal to f of x. அதாவது எப்போ வந்து நம்ம ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், f of minus x வந்து it is equal to f of x இருந்துச்சுன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன். அப்ப வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இன் பிளேஸ் ஆஃப் திஸ் நம்ம இதை எழுதுவோம். இதே f of minus x is equal to minus of f of x வந்துச்சுன்னா ஆட் ஃபங்க்ஷன். அப்ப இதை வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்து நம்ம போட்டுருவோம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு இருக்கிறது ஈவன் ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்றது பார்ப்போம். இது வந்து ஸ்கொயர்ல இருக்கு, கண்டிப்பா ஈவன் ஃபங்க்ஷனா தான் வந்து இருக்கும். பட் எதுக்குமே வந்து யூ வில் செக். ஸோ இங்க என்ன இருக்கு, சைன் எக்ஸ் இருக்கா. ஸோ சைன் ஆஃப்
minus x is equal to minus sin x. அப்போ sin square of minus x which is minus sin x the whole square னு வந்துரும். So sin square x நாலும் ஒண்ணுதான், sin minus x the whole square நாலும் ஒண்ணுதான். இதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அப்போ இது எதுக்கு நம்ம போட்டிருக்கோம், this is f of minus x. இப்போ ஸ்கொயர் பண்ண என்ன வருது, எனக்கு sin square xனே வருது which is nothing but என்னது f of x. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, f of minus x is equal to f of xனு கிடைச்சிருக்கு. அதானே எனக்கு இங்க கிடைச்சிருக்கு, f of minus x is equal to f of xனு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து நான் ஈவன் ஃபங்க்ஷன் அதை சொல்லலாமா, ஸோ இட் இஸ் அ ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது நான் எதை யூஸ் பண்ணுவேன், மைனஸ் a to a f of x dxக்கு பதிலா 2 integral 0 to a f of x dxனு வந்து நான் யூஸ் பண்றேன். இப்போ இங்க 2 வந்துரும், integral 0 to இங்க என்ன இருக்கு, a ஓட பிளேஸ்ல மைனஸ் a to a ல, ஸோ அப்போ a ஓட பிளேஸ்ல π/2 வந்து இருக்கு அண்ட் sin square x dxனு வந்து வரும். இப்போ இந்த sin square x நான் இன்டகிரேட் பண்றதுன்றது எனக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், அதை வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி மாற்ற போறேன். என்ன ஃபார்முலா அப்ளை பண்றேன்னா cos 2x is equal to 1 minus 2 sin square x. இதை இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன். ஸோ 2 sin square x is equal to 1 minus cos 2x. So sin square x is equal to 1 minus cos 2x by 2. So in place of sin square x நான் இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஆக்சுவலி நீங்க இதோடவே வச்சிருக்கலாம், ஏன்னா இங்க ஆல்ரெடி நம்ம இங்க 2 இருக்குல்ல, இந்த 2 உள்ள எடுத்துட்டு வந்துட்டோம்னா இந்த ஃபார்முலா படி நம்ம இதை எழுதியிருக்கோம். இந்த 2 உள்ள வந்துருச்சுன்னா என்ன வரும், 1 minus cos 2x தானே வரும். ஸோ அதுவே அப்ளை பண்ணலாம். இங்க வெளியில தனியா இருக்கிறதுனால நான் இது மாதிரி எழுதிட்டு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அதை கேன்சல் பண்ண போறேன், அவ்வளவுதான். ஸோ 2 integral and this is equal to I 2 integral 0 to π/2 1 minus cos 2x by 2. 2 வெளியில எடுத்துட்டு வரேன். ஸோ 2/2 வந்துரும், integral 0 to π/2 1 minus cos 2x dx. ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா 2 கேன்சல் ஆயிடுமா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்றோம். ஸோ இது வந்து 1 into dx இன்டகிரேட் பண்ணா x வந்துரும், மைனஸ் cos 2x இன்டகிரேட் பண்ண அப்படின்னா sin 2x வரும். sin x-க்கு பதிலா x-க்கு இருக்கிற இடத்துல 2x இருக்கு. ஸோ என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை நம்ம டிவைடட் பைல எழுதணும், டினாமினேட்டர்ல அதை போடணும். ஸோ இங்க 2x நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 வந்துரும், டினாமினேட்டர்ல போட்டுக்கணும் 0 to π/2. இப்போ லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் சைன் 2x/2 இருக்கு, லிமிட் வந்து 0 to π/2. ஸோ இப்போ π/2 மைனஸ் சைன் 2 into π/2/2 வரும், மைனஸ் 0 மைனஸ் சைன் 2 into 0/2 வந்து வரும். ஸோ இட் வில் பி, so I equal to π/2 minus sin π/2 வரும், minus the 0, sin 0 is also 0, so the whole thing will become 0. So π/2 sin π is 0, so minus 0/2 வந்துரும், equal to I. So I is equal to π/2. இதான் வந்து ஆன்சர் for the 11th question. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ 12th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0 to π கொடுத்துருக்காங்க, லிமிட் x/1 plus sin x dxன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு I எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து யூசிங் ப்ராப்பர்ட்டி நம்பர் 4 integral 0 to a f of x dx is equal to 0 to a f of a minus x dxன்னு வந்து வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் நான் வந்து இங்க பை மைனஸ் எக்ஸ்னு வந்து போடணும். ஸோ ஐ ஈக்குவல் டு 0 to பை வந்துடும், எக்ஸுக்கு பதிலாக பை மைனஸ் எக்ஸ்ன்னு வந்து நம்ம போட போறோம். பை மைனஸ் எக்ஸ் பை
1 plus sin pi minus x வந்து dx வந்து நம்மளுக்கு வரும். ஸோ I equal to 0 to pi pi minus x by 1 plus sin 180 minus theta is sin theta. ஸோ அப்பனா இங்க sin x நே வரும் into dx. ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன், இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். ஆடிங் 1 and 2. ஸோ ஆடிங் equation number 1 and 2 add பண்ணோம்னா I plus I 2I வந்து வந்துரும் left hand side. இங்க I இருக்கு, இங்கேயும் I இருக்கு. and 0 to pi வந்து வந்துரும் x plus pi minus x வந்துரும் நியூமரேட்டர்ல. இங்க வந்து அதாவது டினாமினேட்டர் வந்து சேமா தான் இருக்கு. ஸோ நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்ணிட்டு டினாமினேட்டர் வேல்யூ அப்படியே போடணும். 1 plus sin x dxன்னு வரும். plus x minus x வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ 0 to pi pi by 1 plus sin x dxன்னு வந்து வரும். ஸோ இப்போ இந்த பையை வந்து நம்ம வெளியில எடுத்துடலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்க 2i இருக்கும், பை வெளியில வந்துடும். இன்டெக்ரல் 0 to pi 1 by 1 plus sin x. இதை ஃபர்தரா நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதனால கான்ஜுகேட் எடுக்கிறேன். 1 minus sin x by 1 minus sin x dx வந்து வரும். ஸோ அப்போ 2i is equal to pi வந்துடும் 0 to pi. இங்க வந்து 1 minus sin x வரும் by 1 square a plus b into a minus b, a square minus b square sin x the whole square dx. So 2i இங்க வந்து pi வந்துரும் 0 to pi 1 minus sin x by 1 minus sin square x dx னு வந்து வரும். 2i is equal to pi into 0 to pi integral வரும் 1 minus sin x by cos square x dx னு வந்து வரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 2i equal to pi வந்துரும் 0 to pi 1 by cos square x வரும் minus sin x by cos square x the whole thing dx னு வரும். 1 by cos square x என்னது sec square x வந்துரும் minus sin x by cos x வந்து tan x, 1 by cos x வந்து secant x. இது வந்து cos square வந்து cos into cos னு பிரிச்சு எழுதுறேன். அப்பனா என்ன வரும் tan x into sec x இந்த whole thing into dx வந்து வரும். ஸோ இப்போ பை வந்துரும், இங்க 2i இன்டகிரேட் பண்றேன். ஸோ sec square x dx இன்டகிரேட் பண்ணா எனக்கு tan x கிடைக்கும் minus tan x sec x இன்டகிரேட் பண்ணா எனக்கு sec x வந்து கிடைக்கும். 0 to pi வந்து லிமிட். ஸோ 2i வந்துரும் pi into tan pi minus sec pi minus tan 0 minus sec 0. ஸோ இது அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். 2y equal to pi tan pi வந்து 0 minus sec pi வந்து minus 1 minus 0 and இங்க minus into minus plus ஆயிடும். sec 0 வந்து 1, இங்கேயும் minus into minus 1 ஆயிடும். ஸோ 2i is equal to pi, இங்க வந்து 2 வந்து வந்துடும். ஸோ இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆயிடும். ஸோ i is equal to pi. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ உங்களுக்கு வேல்யூஸ் இல்லைன்னா tan pi வந்து 0, tan 0 வந்து 0, sec pi வந்து minus 1 and sec 0 வந்து 1. ஸோ இதான் வந்து வேல்யூஸ் and இதான் ஆன்சர் ஃபார் த 12th கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 13 வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்றது வந்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ, this is of the form minus a to a f of x dx ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து இது நம்ம என்ன அப்ளை பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி நம்பர் 7 இப்போ நம்ம பார்த்தோம், சம்ல வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதுல வந்து நம்ம ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கப்புறமா கண்டிப்பா மைனஸ் ஏ டு ஏனாவே வந்து ப்ராப்பர்ட்டி 7 நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க என்ன இருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சைன் டு த பவர் 7x and f of minus x வந்து என்ன வரும், sin to the power 7 minus x னு வந்து வரும். So which is nothing but minus sin x the whole power 7.
ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, -1 to the power 7 அப்புறமா sin to the power 7x வந்து வரும், which is, ஸோ இங்க மைனஸ் வந்துருச்சா. ஸோ this is of the form, ஸோ f of -x போட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் ஆஃப் இது வந்து f of x, மைனஸ் ஆஃப் f of x வந்து வந்துருச்சு. ஸோ அப்போ ப்ராப்பர்ட்டி நம்பர் 7 P7 வந்து யூஸ் பண்றோம். ப்ராப்பர்ட்டி -a to a f of x dx is equal to 0 if f is an odd function, that is f of -x is equal to minus of f of x வந்து கிடைச்சதுன்னா. So therefore integral -pi/2 to pi/2 sin to the power 7x dx is equal to 0 வந்து. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. இப்போ கொஸ்டின் நம்பர் 14 வந்து பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 14 வந்து பார்க்கலாம். 14th கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெக்ரல் 0 to 2 cos to the power 5x dx வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்க பார்த்தோம்னா 0 to 2 வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா 0 to 2a f of x dx இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன். அதாவது 0 to a f of x dx வரும் பிளஸ் 0 to a f of 2a minus x dx. ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி வந்து நான் அப்ளை பண்ண போறேன். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், இன்டெக்ரல் 0 to இங்க 2 இருக்கா, ஸோ 2a அதை வந்து எப்படி எழுதியிருக்காங்க, ஏன்னு பிரிச்சிருக்காங்க. அப்பனா என்ன வரும், பை பிளஸ் பை. ஸோ 0 to cos to the power 5x dx plus 0 to cos to the power 5 2 minus x dx வந்து வரும். ஸோ cos 2 minus theta வந்து என்னது, cos theta. ஸோ அப்போ இங்க வந்து என்ன வரும், cos x வந்து வரும். ஸோ 0 to cos to the power 5x dx plus 0 to cos to the power 5x dx அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 2ன்னு எழுதலாம். 2 into 0 to cos to the power 5x dxன்னு வந்து எழுதலாம். ஸோ இப்போ இதை திருப்பியுமே வந்து நான் அதே ஐடென்டிட்டியே வந்து நான் அப்ளை பண்றேன். அதாவது அதே ப்ராப்பர்ட்டியே வந்து நான் யூஸ் பண்றேன். ப்ராப்பர்ட்டி நம்பர் 5 வந்து நான் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ நான் வந்து ப்ராப்பர்ட்டி நம்பர் 5 யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வரும், இங்க 2 வெளியில வந்துடும். 0 to இதை வந்து எப்படி எழுதுற, 0 to pi/2, அதாவது 2a இருக்கிற இடத்துல பை வந்து இருக்கு இல்ல. அப்ப வந்து நம்ம இங்க என்ன எழுதணும், பை தான் வேணும்ல நம்மளுக்கு, அதாவது ஏ தான் வேணும். அப்பனா என்ன வரும், pi/2 வந்து வந்துடும். ஸோ 2a வந்து பைனா ஏவோட வேல்யூ pi/2. ஸோ 0 to pi/2 cos to the power 5x dx plus 0 to pi/2 cos to the power 5 2a minus x. அப்பனா இங்க வந்து 2aன்றது என்னது, பை minus x dxன்னு வந்து வரும். ஸோ 2 இங்க 0 to இது எல்லாமே வந்து 2 வந்து காமன் ஃபார் தீஸ் போத். ஸோ cos to the power 5x dx வந்துடும் பிளஸ் 0 to இது pi/2 0 to pi/2 cos to the power 5 pi minus x வந்து என்னது, மைனஸ் cos to the power 5x dxன்னு வந்து வரும். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும் அடுத்த ஸ்டெப்ல. ஸோ அப்போ அந்த 2 வந்து காமன். ஸோ 2 integral 0 to pi/2 cos to the power 5x dx minus 0 to pi/2 cos to the power 5x dx. ஸோ இதுவும் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு 2 into 0 தான் இருக்கும், which is 0. அண்ட் இதான் வந்து ஆன்சர் ஃபார் 14th கொஸ்டின். ஸோ இந்த 14th கொஸ்டினோட நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.